Hey guys, welcome to my channel. This is my first video and support பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைச்சாதான் நெக்ஸ்ட் வீடியோ போடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு வாசிக்கேன். இந்தியா டு ஜெர்மனி ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ? இந்தியா டு ஜெர்மனி ஃப்ளைட் டிக்கெட் நான் இங்கே வரும்போது எனக்கு 16,000 ஆச்சு. தென் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து இந்தியா போயிருக்காங்க. அவங்களுக்கு இப்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க 18,000 ஆச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். மேபி 1 month பிஃபோர் நம்ம புக் பண்ணோன்னா 1 lakh அந்த அளவுக்கு வரும். மேபி 3 months பிஃபோர் நம்ம புக் பண்ணோன்னா நல்லா கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹாய் சிஸ், ஜெர்மன் லாங்குவேஜ் லேர்னிங் எனி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்? ஓ மை காட், யார்கிட்ட கேட்குங்க? ஓகே, நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து கற்று தந்தாங்க. அவங்க உட்கார்ந்துருந்து எனக்கு படித்து தருவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்படி நீ கண்டிப்பாக எங்கள் கூட ஜெர்மன் வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணி நைட்டு 11 o'clock 12 o'clock இருந்து எனக்கு படித்து தருவாங்க. ஸோ அவங்களால தான் நான் ஜெர்மன் வந்தேன். நான் எப்போவுமே அவங்கள மறக்கவே மாட்டேன். எப்போவுமே நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸால் தான் நான் இங்கே வந்தேன். தென் ஒரு மேம் இருக்காங்க. அந்த மேம் அப்படி தான். மேம் சொல்லுவாங்க, மேமே வந்து நிறைய ப்ளேஸில் சொல்லுவாங்க. என்னென்னா, நான் நிறைய தப்பாக பேசுவேன். தப்பில் இருந்து தான் மேம் எனக்கு அது தப்புன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் நான் பயப்பட மாட்டேன் பேசுகிறதுக்கு. ஏதாச்சும் பேசுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா தப்பாக இருந்தாலும் திருத்தினா நம்ம அந்த தப்பை ரிப்பீட் பண்ண மாட்டோம் தானே, பேசணும். அதுதான் மெயின் டிப்ஸு. நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாஸ். அப்புறம் வந்து நீங்கள் படிக்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். 2 years 3 years ஆகலாம் எக்ஸாம் பாஸ் ஆகுறதுக்கு. ஆனால் எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸ் கூட நமக்கு சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களையும் நிறைய பேர், உன் பொண்ணு என்ன பண்ணுறா, இவ்வளோ நாளாச்சு இன்னும் போகலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால நம்மக்கிட்ட அதை காமிப்பாங்க. ஆனால் நம்ம படுற ஸ்ட்ரகிள்ஸ் யாருக்குமே தெரியாது. ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரணும். வந்து நான் இங்கே வந்துட்டேன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஓகே. தளபதி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து என்னன்னா, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும்னு எனக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது. கண்டிப்பாக இவர் வந்ததுனால நிறைய கேர்ள்ஸு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த க்ரைம்ஸுமே நடக்காது அப்படின்னு என்னோட ஒரு சொல்லுது. தெரியலை, பார்ப்போம். விஜய் ஓகே. இந்தியாவை மிஸ் பண்ணுறீங்களா? என் அம்மாவை மிஸ் பண்ணுறேன். ஆமாம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து 6 months 3 monthsல எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வராங்க. என்னால் போக முடியலை. என் அம்மாவை நான் வந்து அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். பட் எங்கள் அம்மா தான் வரேன்னு சொன்னாங்க. ஓகே, அதை விடுங்க. ஜெர்மனில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடக்குது. நான் வந்து இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவங்க எல்லாம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னோட கொலீக்ஸ் அவ்வளோ நல்லவங்க. எல்லாருமே எப்படி சொல்கிறது, பொண்ணு போல் பார்ப்பாங்க என்ன. எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. தென் இதில் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கிடச்சிருக்காங்க. காட்ஸ் கிரேஸ். ஓகே, அது விடுவோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஜெர்மனில் பெஸ்ட்டாக இருக்குது. என் ஃபேவரட் கலரா? ஃபேவரட் கலர் வந்து எனக்கு இயர்ஸுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா இயர்ஸுக்குள்ள நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு பிளாக் கலர் இருந்துச்சு. தென் கொஞ்சம் டேஸ் வந்து ப்ளூ கலர் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு க்ரீன் எல்லோ எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓ க்ரீன் அப்படி எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லா கலரும் பிடிக்கும். அப்படி இந்த ஒயிட்டும் பிடிக்கும். அப்படி யுவர் பியூட்டி சீக்ரெட்? பியூட்டி சீக்ரெட்டா எதுவுமே இல்லை. பட் நான் அது ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை இது பண்ணுறேன், வீடியோவை போடுறேன். பட் நான் இப்போ மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு ரிலீஃப் க்ரீம் இருக்குது. டாக்டர் ஆல்த்தியாவோட ஒரு க்ரீம் தான் அது. என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அந்த போடும்போதே
ஒரு ஒரு ரிலாக்ஸிங் கிடைக்குது, ஒரு சாஃப்ட்னட் கிடைக்குது. ஓ மை காட், சூப்பர். ஹவு டு பிகம் கொரியன் லைக் யூ? டோன்ட் மை காட், நீஸ் நோ, இதை நான் நம்ப மாட்டேன். பட் எனக்கு கொரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அடிக்டடு, கொரியன் சீரீஸ் அடிக்டட், எல்லாமே பார்த்துருக்கேன். ஓ மை காட், அது வந்து என்ன சொல்கிறது, அதை பார்த்து என்னமோ எனக்கு வந்து அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனாலும் சரி, அவங்கள மாதிரி என்ன பண்ண எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அவங்கள. அது எப்படி சொல்லுன்னு தெரியல, இது தெரியலை. ஆனால் வந்து தேங்க்யூ, ஐ ஆம் யுவர் பிக் கேர்ள் ஃபேன். ஓ ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் லைஃப் ஸ்டோரி ஆஃப் யுவர் கியூட்டாமா. ஓ மை காட், இந்த கொஸ்டினை நான் கேன்சல் பண்ணுறேன். என் அம்மாவோட ஸ்டோரியை நான் யார்ட்டையும் சொல்லறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ஷீ ஸோ ஜெம். அவங்க ஸ்டோரி வேண்டாம், கேன்சல். ஓகே, யுவர் ஜெர்மன் ஹோம் டூர் நான் வந்து போடுவேன். இப்போ இருக்க ஹோம் வந்து ரொம்ப பெரிய ஹோம். இங்கே இருக்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இன்னொரு வீடு தேடிட்டுருக்கேன். நான் அங்கே போயிட்டு புதிய வீடை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் போடுவேன். பட் இந்த வீடு இந்த ஹோம் டூரை நான் போடுவேன். ஓகே, ஆனால் நான் புதிய வீடு வாங்க போகிறேன். அந்த வீட்டோட வீடியோ. தென் ஐ லவ் யுவர் பேஷன் ஷோ. தேங்க்யூ. வேர் டிட் யூ பை கிளாத்ஸ்? ஜெர்மனில் டூ சீப் ஆப்ஸ் இருக்குது. இந்த டெமோன்னு சொல்கிற ஒரு ஆப்பும் ஷைன் சொல்கிற ஆப், இந்த 2 ஆப்புமே ரொம்ப சீப்பாக நமக்கு எல்லாமே வாங்க கிடைக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, அதில் எல்லா ஃபேஷன் சம்திங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி எல்லாமே கிடைக்கும். ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து இங்கே இங்கே இருக்க ஒரு பிளேஸில் ஹெச்எம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாப் இருக்குது. தென் ஹெச்எம்லேருந்து மெயினாக நான் வந்து பேண்ட்ஸ் அதெல்லாமே பை பண்ணுவேன். மீதி எல்லாமே நான் இந்த 2 ஆப்ஸில் இருந்துதான். தென் ஸ்கின் ரொட்டீனா பிஎஸ் காலேஜை எப்படிக்கா சார்? ஓ மை காட், திஸ் இஸ், நான் எப்படி இதை சொல்லுவேன், சர்வை பண்ண இல்லை. பிஎஸ் காலேஜ் நான் உண்மையாக தான் சொல்லுவேன். ஓகே, பிஎஸ் காலேஜில் என்னன்னா நான் படித்த காலேஜ்லேயே பெஸ்ட்டு காலேஜ் அதுதான், நம்புங்க. ஓகே, எனக்கு அங்கே ஒரு ஃபேவரட் மேம் இருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட் நான் நம்புகிறேன். ஏன்னா யார்ட்டையுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாராவது அவங்கள்ட்ட போய் நித்யாவுக்கு மட்டும் என்ன நீங்கள் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்களா? ஆமாம் பார்ப்பேன் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த மேம். அந்த மேம் பேர் சந்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மேம். ஐ லவ் யூ மேம், எப்போவுமே எனக்கு உங்களை பிடிக்கும். பிக் ஃபேன் ஆஃப் யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. உங்கள் ஸ்கின் கேர் நான் வந்து வீடியோ போடுவேன். ஓகே, டாட்டா பை பை. இதோட முடிஞ்சு போச்சு என்னோடய கொஸ்டின் எல்லாம். பட் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அடுத்து இங்கே ஜெர்மனில் என்னோடய சர்வைவல் வீடியோஸ் எல்லாம் நான் போடலன்னு தான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு வந்து சின்ன இன்ஃபீரியாரிட்டி இருக்குது. என்னென்னா என்னோடய வாய்ஸை வச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க கியான். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு மாதிரியெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இது உண்மையாகவே என் வாய்ஸு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். டாட்டா.